வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான 12வது வாரத்தோட ஃபைனல் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய விதமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கரெக்டான அப்டேட் மட்டும் தான் கொடுப்பேன், உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக அப்டேட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் மேக்ஸிமம் 99.99% டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டபுள் தமாக்கா, அடுத்த வாரமும் இருக்க போகிறது டபுள் தமாக்கா அப்படி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வீட்லேயும் ஆட்கள் அதிகப்படியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமர் வேறு போயிட்டுருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க என்னென்னா இந்த 106 நாள் அப்படின்றது 2 வாரம் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த விதமான அப்டேட்டும் வரல. உள்ளே இருக்கிற ஆட்களை வச்சு இவங்களாம் வந்து கொஞ்சம் புரட்டா விட்றாங்க, வியூஸ் போகட்டும் அப்படின்னு. இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியும் நடந்ததும் கிடையாது, தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில். ஸோ அந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் வந்து டக்கு டக்குன்னு தூக்குறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி அப்டேட் எதுவும் கிடையாது. இதுதான் ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து தபால்னு விஷ்ணுவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட் நம்மளோட கருத்து என்னென்னா, பிக் பாஸ் சீசன் எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தாலும் ஒரு காதல் கூட உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட காதலாவது கொஞ்சம் உருப்படியாக இருக்கட்டுமேன்றது நம்மளுடைய கருத்து. இருந்தாலும் நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கன்றது என்னோடய வாழ்த்து. நீங்களும் வாழ்த்து சொல்லணும், மறக்காம கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கேட்கறதுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு ஜெஃப்ரி சொன்னதுக்கு அப்புறமா கேட்டாங்க பாருங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ நம்பிக்கையாக 15 லட்சம் போனாலும் பரவாயில்ல, நீ இருக்க போது எனக்கு அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இங்கே அந்த வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார். எவ்வளோ விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்கலாம். பட் இங்கேருந்து கேமரா முன்னாடி வந்து ஜெஃப்ரி சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகத்துக்கே வருது. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் விஷ்ணு சூப்பராக வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்ட மூவ்மெண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்துட்டு அவர் மேலே என்ன பெரிய பொய்ச்சொல் வருதுன்னா, சௌந்தர்யாக்காக பெரிய பிஆர் ஒரு விஷயத்தை வந்து இவர் தான் பண்ணிகிட்ருக்கார். இந்த விஷயம் சௌந்தர்யாவுக்கே தெரியாதுன்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களாக போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சு தான் போகுதுன்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே மர்மமாக இருக்குது. ஆனால் பிஆர் அப்படின்ற விஷயங்கள் கன்ஃபார்ம் இருக்குன்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. வர்ஷினி வெங்கட் கூட நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உண்மையிலேயே வந்து சௌந்தர்யாவுக்கு பிஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பர்சன் கமெண்ட்ஸ் பண்ணனா என்னையை வந்து கழுவி ஊற்றுறாங்க. ஸோ அதுலேருந்து நல்லா தெரியுது, பச்சையாக தெரியுது உனக்கு பிஆர் இருக்கிற விஷயங்கள். நம்மலாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? சௌந்தர்யாவுக்கு உண்மையிலே பிஆர் இருக்கா? அதுக்கப்புறம் அர்ச்சனா. ஸோ அர்ச்சனா வந்துட்டு யாருக்காக வந்தாங்க உங்களுக்கே தெரியும், அருணுக்காக வந்தாங்க. ஸோ நேற்று எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக உள்ளே வந்த ஆட்கள் யார் யாருக்கு முக்கியமாக அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு, அதுக்கப்புறம் விஜய் விஷாலுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருணுக்கு. மீதி எல்லாமே வந்துட்டு சும்மா ஏனதானே வந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தோணுச்சான்றதை சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக பவித்ராக்காக வந்த சமந்தா மஞ்சரியை போட்டு புலந்ததாக இருந்தாலும் சரி, அர்ச்சனா அருணுக்கு வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி முத்துக்குமாரனை வந்தவனே ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணாங்க. நீங்கள் 2 பேரும் அங்காளி பங்காளியாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போதே வந்துட்டு அந்த முத்துக்குமாரனோட ஓட்டை உடைக்கிறதுக்கு அவங்க ஒரு பிளான் போடுறது நல்லா பச்சையாக தெரிஞ்சுது. ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் தான் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,487 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.83. ஸோ இப்போவே வந்துட்டு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் செகண்ட் பிளேஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரன்னராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் பயங்கரமான ஒரு கேமை கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசின ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உன்னை கவுக்கிறதுக்கு ஒரு கேமை நான் கொடுத்துட்ருக்கேன், அது உனக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல, ஆனால் உன்னை கவுத்துருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பார், நீ 3 நாளுக்கு முன்னாடியே ஒரு கேம் ஆரம்பிச்சிட்டுன்னு எனக்கு தெரியும், முடிஞ்சால் நான் தொட்டுப்பாருன்ற மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் மஞ்சரிக்கும் வந்துட்டு ஓட்ஸும் சரி, ஆட்டிடியூட் இஷ்யூஸும் சரி, நிறைய பேர் இப்போ வந்துட்டு மஞ்சரி மேலே ஒரு சில கோவங்கள் வர மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணமும் ஜாக்லின் தான். இது நல்லா நீங்கள் நோட் பண்ண தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன். மஞ்சரி நீங்கள் ஜாக்லின் கூட சேர்ந்ததுலேருந்து உங்களுடைய ஆட்டிடியூட் இஷ்யூஸ் எல்லாமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல கெத்தாக நின்றுருந்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ரயானை வந்துட்டு வாடி போடின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுடைய நிலைமை இருக்குது. அது அண்ணன் தங்கச்சி, அது தம்பி அக்கா அப்படின்னு வச்சா கூட நிறைய பேர் வெளியே கழுவு ஊற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போன சமந்தாவும் மஞ்சரை கழுவு ஊற்றுற மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஜாக்லினோட ஒன் ஆஃப் த கேம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் மேலே டபான்னு ஒரு பழி வேறு போட்டிருப்பாங்க, செம்மையாக இருந்துச்சு.
அதாவது நீ வந்து சுகர் கோட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போ 82வது நாளில் வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இதைத்தான் சொல்கிறாங்க, உங்கள் கேமை காலி பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு. முடிஞ்சா பண்ணிப்பாரு அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் அவரே சொல்லிட்டார், நான் இது வரைக்கும் பண்ணல, அதை பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியுன்ற மாதிரி கலாச்சி விட்டார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு செம்ம கேம் தான் கொடுக்குறாங்க ஜாக்லின் இடத்துல, மாற்றுக்கிறதே கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2வது பிளேஸ் பற்றின மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,08,747 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.45. இந்த பர்சன் வந்துட்டு அதாவது சூப்பரான ஒரு கண்டஸ்டன் மஞ்சரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கண்டஸ்டன், இருந்த வரைக்கும் சூப்பராக இருந்தாங்க. இப்போ எப்போ ஜாக்லின் கூட சேர்ந்தாங்களோ சமந்தா வந்து கலாய்க்கிறாங்க, இவங்களால பதில் பேச முடியல. ஏன்னா இவங்களும் கலாய்க்கிறாங்க நம்மளும் கலாய்ப்போன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அந்த ஒருத்தங்க அவங்கவுங்க வந்து அடுத்தவங்களை கலாய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது தோணும். அந்த தோன்ற விஷயங்கள் அடக்கிறது தான் கண்டஸ்டண்ட்டோட அந்த ஒரு விஷயம். இவங்க அடக்க முடியாமலாம் பண்ணிட்டாங்க. பவித்ரா கேம் வெளியே தெரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் சொல்லி சிரிச்சு சொன்னது, சமந்தாவை அட்டாக் பண்ணி சமந்தா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் கிரெடிட் எடுக்க முடியாது, நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்க, அதை அவளை தான் யூஸ் பண்ணா. அப்படி யூஸ் பண்ண கேமை வந்துட்டு அவளோட ஃபுல் உழைப்பை வந்துட்டு நீங்கள் எப்படி கிரெடிட் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்ச்சாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறிச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் இப்படி வந்துட்டு மாட்டிக்கிட்டு சிக்கி இப்படி மாட்டிக்கிட்டாங்க, தவிக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதே மாதிரி மஞ்சரி இப்போ கொஞ்சம் ஓவராக வந்துட்டு ஜால்ரா தூக்குற மாதிரி ஜாக்லினுக்கு செம்மையாக தூக்குற மாதிரி தெரியுது. இது எல்லாமே ஜாக்லினோட பிளான் அப்படின்றது தெளிவாக தெரியுது. அது தெரியாமல் பாவம் இப்படி மாட்டின்னு முடிக்கிறாங்க நம்ம மஞ்சரி. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக பணப்பெட்டி வந்துச்சுன்னா அதில் வந்துட்டு கையை வைக்கிற ஒரு ஆளாக நம்ம மஞ்சரியும் இருப்பாங்கன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்களும் யோசிச்சு பாருங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 99,341 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.02. ஸோ ராணவ் இது வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் 1,00,000 ஓட்டை ஈஸியாக கடந்துட்டு இருந்தாப்புல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவரால் கடக்க முடியல, இன்னும் முக்கியம் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ராணவ் வெளியில் வந்து பிஆர் செட் பண்ண விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து என்னென்னா 2 பேருக்கு வந்து போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த பிஆரா அந்த பிஆரா, சௌந்தர்யா பிஆரா ராணவ் பிஆரான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஷ்ணு உள்ளே வந்து சூப்பராக ஒரு விஷயத்தையும் சொன்னார். என்னென்னா இந்த ஏஆர்எம் கான்செப்ட் வெளியே பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. அதன்படி பார்க்கும்போது இந்த வாட்டி 6 தான் வின் பண்ணோம், அதில் ரயான் அண்ட் ராணவ் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதை உடைக்கிறதுக்காக முத்துக்குமரன் பாடுபடணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அங்கே விஷ்ணு எடுத்து வச்சாரா இல்லை நார்மலாக கேட்டான்னு தெரியாது. அதை வந்து ராணவாயால் வர வச்சார். ராணவும் சொன்னார். பட் முத்துக்குமரன் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டிருக்காப்புல. கண்டிப்பாக இந்த வாட்டி கப்பை அவர் தான் அடிக்க போகிறார். அதே மாதிரி வந்துட்டு ராணவை கேட்டாங்க, நீ பணப்பெட்டி எடுப்பியா அப்படின்னு. பணப்பெட்டியா? அப்போ கப்பை யார் தூக்குதுன்னாரு. செம்ம கான்ஃபிடென்ட்டு. அதுக்கே நம்ம ராணவை பாராட்டலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 88,980 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 13.46. ஸோ பவித்ரா சரியான ஜாக்பாட் டே நேற்றுன்னு சொல்லலாம். ஏன்னா கோ ஐபிபோ வந்து வாரம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக அதிகப்படியாக யார் வந்திருக்காங்கன்னு 2வது வாரத்துலேருந்து 9வது வாரம் வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்ததில் 3 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. மஞ்சரி, தீபக், பவித்ரா. இவங்க 3 பேருக்கு ஒரு டாஸ்க், பலூன் டாஸ்க் வச்சாங்க. அதில் வந்து லக்கு தான் மெயின். அந்த லக்குலேயே அடித்தாங்க பாருங்கள் பவித்ரா. எந்த நாட்டுக்கு போனோம் யோசிச்சுட்டு அவங்களுக்கு சும்மா சூப்பராக லட்டு மாதிரி அந்த ஒரு டைஸ் மாதிரி இருந்துச்சு. அதை சுற்றி போட அதில் மிஸ்டேக் ஒன்று வர அதை கிழிச்சு பார்த்தா வியட்நாம் நாடு வேறு மாதிரி அடித்து தூக்குனாங்க. ஸோ ஃப்ரீயாக இப்போ வந்து வியட்நாம் நாட்டுக்கு வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட ஜாலியாக பறக்க போகிறாங்க. எவ்வளோ சூப்பரில் இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு விஷயம், பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மினிமம் எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் 2 லட்சம் வரும் இல்லையா? அதை அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ சூப்பரான சம்பவம். அது மட்டும் இல்லாமல் பவித்ரா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்ன உடனே பத்திரக்காலே ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு தேவையில்லாமல் கொஞ்சம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி சண்டை போட்டது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அதுவும் இந்த நாமினேஷன் பற்றின விஷயங்கள்லாம் கேட்டது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா ஆல்ரெடி ரூல்ஸ்லேயே இருக்குது நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி அவங்க தம்பிக்காக வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க தம்பி சொல்லிட்டார், நீ யாரையும் நம்பாத, நிறைய பேர் முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு. அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க ஜாக்லின். பட் ஜாக்லின் முதுகில் வந்து ஜாக்லின் மூஞ்சில் கரிய பூசாமல் இவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் தேவையில்லாததுன்றது என்னோட கருத்து. 5வது பிளேஸ் பற்றி நான் விஷால் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 84,608 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.79. கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி டேஞ்சர் ஜோனில் இவரும் இருக்கார். அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவருக்கு சப்போர்ட் பண்ண வந்த நேஹா வச்சு செஞ்சாங்க. அவர் என்னென்னமோ பூசி முழுகிறதுக்கு ட்ரை பண்ணார். பட் அவங்க லவ் பண்ணவே இல்லை. நீங்கள் கொடுத்த ஸ்பேஸால் தான் தர்ஷிகா உண்மையான காதலை வெளிப்படுத்தினா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. 1. 2வது சௌந்தர்யாவை பற்றி ஒரு விஷயத்த சொல்லி விஜய் சேதுபதி வந்துட்டு வார்னிங் கொடுத்தோம். நீங்கள் அந்த விஷயத்த சொல்லி சௌந்தர்யா கிட்ட இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டிங்களா? அவர் என்னென்னமோ மழுப்பினார். அதெல்லாம் கிடையாது. அந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டிங்களா? இல்லை, தப்பு. நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக நல்ல பேர் இருக்கணும்னா போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி அப்புறம் பயந்து போய் அவரும் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஃபீலிங்கில் இருந்தோம் இவரை வந்து தட்டி தூக்குனது நம்ம முத்துக்குமரன் தான். விடு, நீ வந்து மனசார மன்னிப்பு கேட்டலை, விடு. யாருக்குள்ள கேட்ட? அந்த பொண்ணு கேட்டலை, விடு, அவ்வளோதான். இதுக்கு மேலே திங்க் பண்ணாதன்ற மாதிரி சொல்லி சூப்பராக தட்டி விட்டாப்புல. ஆனால் நிறைய பொய்கள், எக்கச்சக்க பொய்கள் விஷால்கிட்ட இருக்குது.
ஸோ இன்னைக்கு ஜோடியாக வந்துட்டு மேக்ஸிமம் இவரும் அன்ஷிதாவும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 81,401 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.31. ஸோ ஜெஃப்ரி இந்த வாரம் மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டபுள் எவிக்ஷனில் இவர் தான் ஓட்டு கம்மியாக இருக்காரு. இவருக்கும் மேலே இருக்க விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் என்னைய கேட்டிங்கன்னா ஜெஃப்ரி வந்து படப்பெட்டி மேலே கையை வைக்காமல் போக மாட்டார்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா ரெட் கார்டு எல்லோ கார்டு எந்த கார்டும் வாங்காமல் இவ்வளோ சம்பவங்கள் பண்ணியும் விஷ்ணுக்கு உள்ளே வந்த விஷ்ணுக்கு டவுட் வந்துருச்சு. எப்படா நீ மட்டும் உள்ளே இருக்க எல்லா பிரச்சனையிலும் மாட்டாமல் இருக்கான்னு கேட்டால் ஒரு விஷயம் ஜெஃப்ரிக்கே ஷாக் ஆகிடுச்சு. மேபி தேர் இஸ் எ சான்ஸ் விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு கூட வந்திருக்கலாம். மேபி யாரும் இது வந்துட்டு உண்மைன்னு சொல்ல முடியாது. பட் அது மாதிரி நடந்திருக்கலான்ற மாதிரி என்னுடைய யூகம். அப்படி அது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெளியே போக மாட்டார். அடுத்த வாரம் மேக்ஸிமம் 99% இவர் வந்துட்டு அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக பிக் பாஸ் இவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். அதுவும் இவரும் சொல்லிட்டார் 16 லட்சத்தில் கண்ணாக இருக்கார். பட் ஜெஃப்ரிக்கு அந்த அமௌண்ட் கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்ட்டு. 7வது பேசினா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 73,708 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.14. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அன்ஷிதா இந்த வாரம் மேக்ஸிமம் இவங்க தான். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் இவங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்டென்ட் வைஸ் இவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி ஃபுல்லாக டாக்ஸிக் கேம் எக்கச்சக்கமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லவங்க தான், யாரும் வந்து மறுப்பே சொல்ல. ஏன்னா இதை சொன்னவொடனே அடுத்து சொல்லுவாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் நல்லவங்களுக்கு நல்லவங்க அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று பாதிட்டு பாருங்க, அது ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்குது. அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல ஒருத்தங்க அப்படின்னா அதெல்லாம் பாதாளத்தை வச்சு செய்வாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. மற்றபடி ரொம்ப நல்லவங்க தான், தங்கமானவங்க தான், நானும் தெரிஞ்சவங்க தான், அன்னை தெரசாவோட மறு உருவம் தான். பட் இருந்தாலும் இதுக்கப்புறமும் அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இனி கண்டிப்பாக வந்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க. சிங்கிள் எவிக்ஷனில் கன்ஃபார்ம் மாட்டுவாங்க. டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா போகும்போது கையை பூச்சி இழுத்தினே வந்து விஷாலை கூட்டு போவாங்கன்ற மாதிரி தோணுது. சரி, இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,61,272 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வேறு மாதிரி இருக்க போது எவிக்ஷனில் செம்ம ட்விஸ்ட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும்? அதேமாதிரி பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் யார் வருவாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பணப்பட்டி யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.